வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது இந்தியாவுடைய வரி அமைப்புல வரப்போற ஒரு மிகப்பெரிய, ஒரு ஜெனரேஷனுக்கே வராத ஒரு மாற்றத்தை பத்தி. ஆமாங்க, கிட்டத்தட்ட 60 வருஷமா இருந்த ஒரு சிஸ்டம் மாறப்போகுது. சரி, இந்த பெரிய மாற்றம் நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளை எப்படி பாதிக்க போகுது? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் கேள்வியே இதுதான். இந்தியால 60 வருஷமா இருந்த ஒரு வரிச்சட்டம் உண்மையிலே மாறப்போகுதா? பதில் ஆமாம். நம்ம பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த பழைய சட்டம் இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆக போகுது. சிம்பிளா சொல்லணும்னா எல்லாமே இனி ஆன்லைன்ல தான் வேகமா சுலபமா நடக்க போகுது. இது எவ்ளோ பெரிய மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்கு ஒரு தேதியெல்லாம் குறிச்சாச்சா? ஆமாங்க, தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 1, 2026. இந்த தேதியில 1961 இருந்து நம்ம கூடவே இருந்த அந்த பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்டுக்கு குட் பை சொல்லிட போறோம். அதுக்கு பதிலா கம்ப்ளீட்டா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ண ஒரு புத்தம் புது சட்டம் வரப்போகுது. சரி, இந்த பெரிய மாற்றத்தை நம்ம எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்? வாங்க இத ஒரு 5 பார்ட்டா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, இது ஏன் ஒரு பெரிய வரி சீர்திருத்தம்னு பார்க்கலாம். அடுத்து, மார்ச் 2026க்குள்ள நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஒரு செக்லிஸ்ட். அப்புறம், இந்த பழைய சிஸ்டம் ஏன் போகுது, அதுக்கு பதிலா வரப்போற புது ரூல்ஸ் என்ன, கடைசியா இதனால ஏற்பட போற பெரிய இம்பாக்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, அப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது மார்ச் 2026க்குள்ள நம்ம என்னெல்லாம் செஞ்சாகணும், இந்த பழைய சிஸ்டம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்ல என்னெல்லாம் வேலை இருக்குன்னு ரொம்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்தியால பே அஸ் யூ ஏர்ன், அதாவது சம்பாதிக்கும் போதே வரி கட்டுற ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுதான் அட்வான்ஸ் டாக்ஸ். உங்க ஒரு வருஷத்துக்கான வரி 10,000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா மொத்தமா கட்ட வேண்டியதில்ல. அத 4 இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு கட்டலாம். இங்க பாருங்க, ஜூன் 15க்குள்ள 15%, செப்டம்பர் 15க்குள்ள 45%, டிசம்பர் 15க்குள்ள 75%, அப்புறம் கடைசியா மார்ச் 15க்குள்ள மொத்த 100% வரியையும் கட்டியிருக்கணும். இது 2025-26 நிதியாண்டுக்கு ரொம்ப முக்கியம். மார்ச் 15, 2026. இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க அட்வான்ஸ் டாக்ஸோட 100% பணத்தையும் கட்டுறதுக்கான கடைசி நாள். ஒருவேளை இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வட்டி கட்ட வேண்டியிருக்கும். சோ, மார்ச் 15க்குள்ள கணக்க முடிச்சிடுறது நல்லது. அடுத்த முக்கியமான தேதி மார்ச் 31. இதுவும் ஒரு முக்கியமான டெட்லைன் தான். எதுக்குன்னா, உங்க வரி சேமிப்புக்காக பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கும், குறிப்பா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்றதுக்கும் இதுதான் கடைசி நாள். சோ, இதோ உங்களுக்கான ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட். மார்ச் 15க்குள்ள 100% அட்வான்ஸ் டாக்ஸ், மார்ச் 31க்குள்ள பிபிஎஃப், இஎல்எஸ்எஸ் மாதிரி வரி சேமிப்பு முதலீடுகள். ஆனா இது ரெண்டே விட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. மூணாவதா பாருங்க, நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்கன்னா எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பணத்தையும் மார்ச் 31க்குள்ள கொடுத்தாகணும். ஏன் தெரியுமா? அப்படி கொடுக்கலைனா அந்த செலவை நீங்க உங்க பிசினஸ் செலவா கணக்குல காட்டவே முடியாது. அப்போ என்ன ஆகும்? உங்க லாபம் பேப்பர்ல அதிகமா தெரியும். தேவையில்லாம அதிக வரியும் கட்ட வேண்டியிருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். சரி, இப்போ என்ன செய்யணும்னு பார்த்துட்டோம். ஆனா அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மிகப்பெரிய மாற்றம் இப்போ ஏன் தேவைப்படுது? 60 வருஷமா இருந்த ஒரு சட்டத்தை எதுக்காக தூக்கிட்டு புதுசா ஒன்ன கொண்டு வரணும்? அந்த பழைய சட்டத்துல அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த பழைய சிஸ்டம்ல இருந்த மிகப்பெரிய தலைவலியே இதுதாங்க. ஃபினான்ஷியல் இயர், அதாவது நிதியாண்டு, அப்புறம் அசஸ்மெண்ட் இயர், அதாவது மதிப்பீட்டாண்டுன்னு 2 வருஷ கணக்கு. சிம்பிளா சொன்னா, நீங்க சம்பாதிக்கிறது ஒரு வருஷம், ஆனா அதுக்கு வரி கட்டுற கணக்க பாக்குறது அதுக்கு அடுத்த வருஷம். இது எவ்வளவு பெரிய குழப்பம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா இந்த புது சிஸ்டம்ல அந்த குழப்பத்துக்கே இடம் இல்ல. பாருங்க எவ்ளோ சிம்பிளா இருக்கு. இனிமே ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர்னு ரெண்டும் கிடையாது. ஒரே ஒரு டாக்ஸ் இயர், அதாவது வரி ஆண்டு தான். நீங்க எந்த வருஷம் சம்பாதிக்கிறீங்களோ அதே வருஷம்தான் உங்களுக்கான வரி ஆண்டு. எவ்ளோ தெளிவா இருக்கு பாருங்க. அப்போ பழைய சிஸ்டமோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாதான் இந்த புதிய வருமான வரி சட்டம் 2025 கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஏதோ சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் இல்ல. இது கம்ப்ளீட்டா முதலிருந்து எழுதப்பட்ட ஒரு புத்தம் புது சட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த புது சட்டத்தோட முக்கிய குறிக்கோளை அவங்களே சிம்பிளா ஒரு வரியில சொல்லியிருக்காங்க. அதாவது, சிம்பிள்ங்கிற வார்த்தையை வச்சு ஸ்ட்ரீம்லைன்ட், இன்டிகிரேட்டட், மினிமைஸ்டு லிட்டிகேஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் எம்பவர்மெண்ட். தமிழ்ல சொல்லணும்னா, வரி கட்டுற முறையை எளிமையாக்கணும், எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஒருங்கிணைக்கணும், தேவையில்லாத கோர்ட் கேஸ்களை குறைக்கணும், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் மாதிரி நிபுணர்களுக்கு இன்னும் அதிகாரம் கொடுக்கணும். இதுதான் இதோட கோர் ஐடியா. இந்த புது சட்டம் எவ்வளவு சிம்பிளா இருக்குங்கிறதுக்கு இந்த டேபிளே ஒரு சூப்பர் உதாரணம். எங்க பாருங்களேன்,
பழைய 1961 சட்டத்துல 800க்கும் மேல பிரிவுகள் இருந்துச்சு. புதுசுல வெறும் 536 தான். அதே மாதிரி 47 அத்தியாயங்கள் இருந்தது, இப்போ 23ஆ குறைஞ்சிருக்கு. வார்த்தைகளோட எண்ணிக்கை கூட கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இனிமே சட்டத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறது எவ்ளோ சுலபமா இருக்கும்னு. அடுத்ததா இந்த புது சிஸ்டமோட டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4 லட்சம் வரைக்கும் வரியே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு 5%, 12 லட்சத்துக்கு 10%ன்னு படிப்படியா உயருது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு வரிச்சுமை ரொம்பவே கம்மியாகும். குறிப்பா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த புதிய வரி விதிப்பு முறையில எல்லா ரிபேட்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சலுகைகளை எல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 12,75,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க ₹1 கூட வரி கட்ட தேவையில்லை. அதே சமயம் பங்குச் சந்தையில ட்ரேட் பண்றவங்களுக்கு, குறிப்பா டெரிவேட்டிவ்ஸ்ல ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் மேல விதிக்கப்படுற செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் டாக்ஸ், அதாவது STT-ய அரசாங்கம் ஏத்திருக்காங்க. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் ரொம்ப அதிகமா ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்றத கட்டுப்படுத்துறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இந்த வரி சீர்திருத்தம் இந்தியால மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்துதா? இல்லவே இல்ல. இதோட இம்பாக்ட் உலக அளவுல இருக்கு. குறிப்பா வெளிநாடுகள்ல சொத்து வச்சிருக்கிற இந்தியர்கள், அப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனிகள், இவங்களெல்லாம் எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உலக அளவுல ஒரு பெரிய சவால் என்னன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் தான். இங்க பாருங்க, இந்தியாவில ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆனா அமெரிக்கால அக்டோபர்ல, யூகேல ஏப்ரல் 6ஆம் தேதி, ஆஸ்திரேலியால ஜூலைல, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இதனால பல நாடுகள்ல பிசினஸ் பண்ற ஒரு பெரிய கம்பெனிக்கு அவங்களோட கணக்கு வழக்கங்களை ஒன்னா சேர்க்கறது எவ்வளவு பெரிய தலைவலியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு சொத்து விஷயங்கள்ல கணக்குல காட்டாம விட்டவங்களுக்கு அரசாங்கம் ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குது. அதுதான் இந்த ஃபாஸ்ட் DS 2026 திட்டம். இதுல 2 கேட்டகரி இருக்கு. 1 கோடி ரூபாய்க்கு குறைவா வரி ஏய்ப்பு செஞ்சிருந்தா அந்த சொத்து மதிப்புல 60% வரி அபராதம் எல்லாம் சேர்த்து கட்டிட்டா கருப்பு பணச்சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். இல்ல ஏதோ ரிப்போர்ட்டிங்ல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஆனா சொத்து மதிப்பு 5 கோடிக்குள்ள இருக்குன்னா 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி அதை முறைப்படுத்திக்கலாம். இது ஒரு ஒன் டைம் சான்ஸ். இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, வெளிநாட்டுல இருக்கிற உங்க சொத்தோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருந்து அதை நீங்க கணக்குல காட்டாம விட்டிருந்தா கூட இனிமே உங்க மேல வழக்கு தொடர மாட்டாங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப். குறிப்பா வெளிநாட்டுல படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ், அங்க வேலை செஞ்சுட்டு வர சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நிம்மதி. அப்போ இந்த பெரிய மாற்றத்தை நம்ம சுலபமா கடந்து போகணும்னா என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்? வாங்க ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாம். 1. மார்ச் 15 அட்வான்ஸ் டாக்ஸுக்கு பணத்தை ரெடியா வச்சுக்கணும். 2. மார்ச் 31க்குள்ள MSME பேமெண்ட்ஸை முடிச்சாகணும். 3. வெளிநாட்டு சொத்து இருந்தா இந்த ஃபாஸ்ட் DS வாய்ப்பை பயன்படுத்தலாமான்னு யோசிக்கணும். 4. நம்ம சிஸ்டம்ஸை புது டாக்ஸ் இயர் முறைக்கு அப்டேட் பண்ணணும். கடைசியா 2025-26க்கான இறுதி ஃபைலிங் பண்ணும்போது பழைய ரெஜிமா புது ரெஜிமான்னு எது நமக்கு பெஸ்ட்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். சோ முடிவா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சட்டம் வெறும் ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி தான். இது சட்டத்தை மட்டும் மாத்தல, இந்தியாவோட எதிர்காலத்துக்காக ஒரு வெளிப்படையான, நிலையான, அப்புறம் வரி கட்டுறவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய கமிட்மெண்ட்னு சொல்லலாம். இந்தியாவோட பொருளாதாரம் இப்போ முழுக்க முழுக்க டிஜிட்டலை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வர்ற இந்த புது வரிச்சட்டம் அடுத்த 60 வருஷ வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்குமா? 1961 சட்டம் எப்படி ஒரு காலத்துக்கு வழிகாட்டியா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த புது சட்டம் இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?